உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த லேக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போன் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. ஆமா தமன்னா, ராணியோட கால சர்ப தோஷ நேரத்துல ராணிய கொல்லணும்னு போச்சு. அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே தமன்னா. அதையத்தான் நானும் கேக்குறேன். இது என்ன தமன்னா? ஐயோ, அக்கா என்னவோ யாரோ கழட்டி போட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இது என்னன்னு கேக்குற மாதிரி கேக்குறாங்களே. இது அந்த இச்சாதாரியோடதாச்சே. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு புரியலையே. என்னத்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது எங்க இருந்துச்சு? எல்லாம் அந்த லேக்காவோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன். நேத்து தீபாவளில அதான் தீபாவளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இத கழட்டி போட்டுட்டு போயிருக்கா போல இருக்கு. ஏங்கா, நம்மள மாதிரி அதுவும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் தீபாவளி கொண்டாடுமா? ஐயோ இல்லக்கா, நீங்க தான் தீபாவளி ட்ரெஸ்னு சொன்னீங்க, அதனாலதான் கேட்டேன். அதுக்குள்ள என்ன முறைக்கிறீங்களக்கா? என்ன தம்பி, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நேத்து அமாவாசை, அதனாலதான் பாம்பு சட்டையை உரிச்சு போட்டு போயிருக்கு. இது முதல் தடவை இல்ல தமன்னா. பூனை கண்ணு மூடிக்குச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிடும்னு நினைச்சுக்குமே. அந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறியா நீ? இல்ல நீ என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தமன்னா, நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற. நீயும் இப்ப சொல்லுவ அப்ப சொல்லுவேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ இத பாரு, ராணியையும் சித்தார்த்தையும் சாகடிக்கிறதுக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. நீயும் தம்பியும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா எங்க 2 பேர்கிட்ட நீங்க சொல்ற 30% தான் உண்மை. மத்தது எல்லாமே போய். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி தமன்னா உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. தமன்னாவை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. யோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஒன்னும் தெரியாம பேசிட்டு இல்ல. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியும்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்கம்மா, இதை எப்படியே விட்டா சரியா வராது. அவங்க போய் சொல்றாங்கன்னு தெரியுது, என்னன்னு கேளுங்க. அதான் விசாரிச்சுட்டு இருக்கல. தமன்னா, சும்மா இரு. நீ பேசாம அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் இச்சாதாரி பத்தின விஷயத்த சொல்லிடு. என்னத்தை தான் மறைக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். மறைக்கலன்னா அவங்க முறைக்கிறாங்க, சொல்லுன்னு சொன்னா இவன் முறைக்கிறா. என் மூஞ்சியை பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாம் முறைக்கணும் தான் தோணுமா? அத்த என்னத்த, நான் இதுக்காக உங்ககிட்ட மறைக்க போறேன்? அந்த பூஜை நேரத்துல லாரா நிறைய பாம்புகளை ஏவி விட்டால, அதுல ஏதாவது ஒண்ணு சட்டையை உரிச்சு போட்டு போயிருக்கும். தமன்னா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ போய் சொல்லல. ஆனா அதுக்காக உண்மையையும் முழுசா என்கிட்ட சொல்லல. இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நீயா ஒரு முடிவு பண்ணிருக்க. அதனால உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்ற. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆட்டி முட்டாள் இல்ல. ஐயோ அத்தை, அது வந்து நான் இங்க பாரு, நீ ஏன் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, மறைச்சு பண்றேன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா நடக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்ல. சரி பரவாயில்ல, இவன் எனக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டா, ஆனா உருப்படியா அவ காரியத்தை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? என்னவோ அந்த ராணியோட கால சர்ப தோஷத்துல அவளை பாம்பை வச்சு போட்டுடலான்னு பிளான் பண்ண, அது நடக்கல. நேத்து இந்த தீபாவளி அவளுக்கு மறக்க முடியாத தீபாவளி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எல்லாம் ஏற்பாடு பண்ண. கடைசியில என்னாச்சு? அவ சாதாரணமா கொண்டாட வேண்டிய பண்டிகைய சூப்பரா கொண்டாடினான். இத பாரு, இந்த போட்டி நடத்தும் போது ஸ்கோர் போர்ட்ல எழுதுவாங்களே, அந்த மாதிரியே ஆண்டவன் அவ ஸ்கோர் போர்ட்ல நல்லா எழுதிக்கிட்டே போறான். ஆனா நம்ம ஸ்கோர் அப்படியே 0ல தான் நிக்குது. ஆனா இதுக்கு நீ குடுக்கற பாரு ஒரு பில்டப், பாப்பா அதுதான் தாங்க முடியல. அத்த, இது வரைக்கும் எப்படியோ இந்த ஒரு தடவை என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் எப்படியாவது அதை செஞ்சு முடிக்கிறேன். அப்படி நான் அதுல தோத்துட்டேன்னா அப்புறம் எல்லா விஷயத்தையும் நானே வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும்
என்கிட்ட பல விஷயங்களை நீ மறைச்சிருக்க அப்படிங்கறத நீ ஒத்துக்கிற, அப்படிதானே? சரி, நீ சொன்ன மாதிரி இதுதான் உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். இதுல நீ ராணிய போடுற, இல்லனா நீ எதுவுமே கிழிக்க வேண்டாம். ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடா. மாமா இங்க பாரு தமன்னா, உனக்காக நான் அம்மா கிட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்கு கோவமே நீ எங்க கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறது தான். ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க 2 பேரும் முட்டாளாக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனாலதான் அம்மா உங்ககிட்ட கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆதங்கத்தை தான் காட்டிட்டு போறாங்க. உனக்காக நானும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாத்துக்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் தமன்னா, இதுக்கு மேலேயும் அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் உண்மையை மறைக்கிறது சரின்னு தோணுதா? ஐயோ சித்தப்பா, எனக்கு ஒன்னும் அவங்க கிட்ட மறைக்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்ல. நான் அந்த இச்சாதாரிய பத்தி சொன்னா கூடவே அந்த பொம்மையை பத்தி சொல்ல வேண்டி வரும் தான் நான் எதையுமே சொல்லாம இருக்கேன். பூமியை மட்டும் இல்ல, அவ ஆவியையும் நீ நினைச்ச மாதிரி அழிச்சிட்டியே, அப்புறம் எதுக்காக தயங்குற? எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதானே? இல்ல சித்தப்பா, சித்தார்த் ராணி 2 பேரோட கதையை முடிச்சிட்டு சந்தோஷமா அத்தை கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட சொன்ன மாதிரி இதுதான் என்னோட கடைசி ட்ரை. இதுல நான் தோக்க மாட்டேன். அப்படி நான் தோத்துட்டா அத்தை சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நான் அவங்க கிட்டே விட்டுட்டு அத்தை கிட்ட சாரி கேட்டுட்டு நான் இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கி வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன். சரி தமன்னா, லேகாவுக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அவ வந்தா மட்டும்தான் இந்த கடைசி சான்ஸ்ல நம்மளால ஜெயிக்க முடியும். இங்க பாருப்பா, இந்த தீபாவளி எங்களுக்குமே மறக்க முடியாத தீபாவளி ஆயிடுச்சுப்பா. ஆமா சித்தார்த், அந்த பசங்க வந்து சிரிச்சு சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடினதுல இது வரைக்கும் நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைங்க, பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்தே போச்சு. பறந்து போனது மட்டும் இல்ல சித்தார்த், மறந்தும் போச்சு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஆனா அண்ணா, நீங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு மறக்க முடியாத தீபாவளி கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. தர்ஷினி சொல்ற மாதிரி இந்த தீபாவளி ராணிக்கு மட்டும் இல்ல, நமக்குமே மறக்க முடியாத தீபாவளியா தான் அமைஞ்சிருக்கு. என்னப்பா சித்தா, தாத்தா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல தாத்தா, இப்ப கூட அந்த பசங்க எப்படி ஆசிரமத்துக்கு போனாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு தாத்தா. சித்தார்த், நீ பசங்களை காணான உடனே டென்ஷன்ல பசங்களை தேடி பிடிச்சு கொண்டு போய் விட்டுருப்ப. நீ இருக்கிற டென்ஷன்ல மறந்துருப்ப. அதான் பசங்க தான் ஆசிரமத்துல பத்திரமா இருக்காங்கல்ல, அப்படியே அதை பத்தி யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி பசங்க சேஃபா ஆசிரமத்துல இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.